இந்த டைரக்ட் ஸ்பீச்சை எங்கெல்லாம் அப்ளை ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க நீங்கள். One day I was walking on the road. Suddenly I heard a sound. The sound or the noise said, come on. Who are you? நான் இவ்வளோ நேரம் பாஸ்ட் யூஸ் பண்ணேன், ஆனால் அந்த கொட்டேஷனில் போடும்போது மட்டும் who are you, ஏன்னா அந்த சவுண்ட் என்கிட்ட ப்ரெசென்ட்டில் சொல்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். கொஷின் மார்க், கொட்டேஷன் க்ளோஸ். And I replied saying that அப்படின்னு நான் ஆன்சர் எழுதுவேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ டைரக்ட் இன்டெரக்ட் ஸ்பீச்சோட நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பிகினர் லெவல் சென்டென்ஸ் எழுதும் போது ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுங்க. அதே நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகிட்டிங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் சென்டென்சஸ் உள்ளே கொண்டு வாங்க, இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்சஸ் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் எஸ்ஸேஸ் அண்ட் லெட்டர்ஸ் ரைட்டிங்ஸ் வில் லுக் வண்டர்ஃபுல். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கைண்ட்லி யூஸ் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இன்சைட் யுவர் ஸ்டோரி ஆர் ரைட்டிங். that will look like a good writing and definitely mistakes வராது. உங்களுக்கு ரூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர்ப் டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட்டாக மாறணும். டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணும். டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறணும். டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கலாம். ஃபியூச்சருக்கு ரூல் கிடையாது. will wouldன்னு மாறும், can couldன்னு மாறும், shall should may might must or to. இவ்வளோதாங்க, இதுதான் verb rule. ஓகே, இதுக்கு போக டைம் அண்ட் ப்ரொனவுன் ரூல் நம்ம கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணணும். அது நம்ம பை ஹார்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு டைரக்ட் ஸ்பீச் இஸ் வெரி வெரி ஈஸி டு ரைட். தேங்க்யூ.